ஐ லவ் யூ பட் ஐம் ஸ்கேர்ட். நிறைய பேருக்கு வந்துட்டு லவ் பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த லவ்வில் இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது தெரியுமா, அந்த சேஃப்டி இருக்குது தெரியுமா, அதுதான் பிரச்சனை. ஹலோ மக்களே, சாரி என்னடா வெளிச்சத்தில் வரானேன்னு பார்க்காதீங்க. கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அப்புறம் மனசும் சரியில்லை அப்படின்றதுனால எபிசோட கரெக்டான டைமில் பிளான் பண்ண நேரத்தில் ஷூட் பண்ண முடியல. தட்டி விடலான்னு பார்த்தேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த எபிசோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது வெரி பேஸ் லைனில் உங்களுக்கு சொல்லணும் ஒரு விஷயம் அப்படின்னா, ட்ராமான்றது மைண்டில் மட்டும் இருக்காது, பாடியிலேயே இருக்கும், நர்வஸ் சிஸ்டம்லேயே இருக்கும். அவ்வளோதான். இதை புரிஞ்சுட்டு நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். சின்ன வயசில் வந்துட்டு உங்களுக்கு அன்புன்ற ஒரு விஷயம் இன்கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கிது, இல்லை கண்டிஷ்னலாக கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய மைண்டும் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமும் ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை கற்றுக்கும். என்ன அப்படின்னா, அமைதி அப்படின்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான், அன்பு அப்படின்றது ஒரு டெம்பரரியான விஷயம் தான். நீங்கள் சின்ன வயசில் பில்ட் பண்ணுற எந்த கனெக்ஷன்ஸும் எப்போனாலும் வேனிஷ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த 3 முக்கியமான விஷயங்களை அது கற்றுக்கும். ஸோ உண்மையிலே உங்கள் ஃப்யூச்சரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்களை உண்மையாக லவ் பண்ணி ஸ்டேபிளாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வராங்க, அதாவது லவ் அப்படின்றது வந்து கண்டிஷனலும் கிடையாது, இன்கன்சிஸ்டண்ட்டும் கிடையாது, நான் உனக்கு ஸ்டேபிளாக நான் தரேன் அப்படின்னு ஒரு பர்சன் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் என்ன ஆகும்னா, உங்கள் பாடி அலர்ட் ஆக ஆரம்பிச்சிடும், உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேபிளான அந்த அன்பு வந்து ஒரு பீஸை கொடுக்கும், ஒரு காம்னஸை கொடுக்கும். நம்ம தான் சின்ன வயசுலேருந்தே காம்னஸ்க்கு பழக்கப்பட்டது கிடையாது. யார் காம்னஸுமே வந்துட்டு டெம்பரரியாக தான் இருக்க போகுது. என்ன எல்லாமே அமைதியாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, அப்படி இருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்டு தோணும். ஸோ அதனால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்லோவாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தப்பாக நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்க அனுப்புகிற மெசேஜில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக டோன் சேஞ்ச் இருக்கா, இல்லாட்டி அந்த ஓகே ஏஒய் அப்படின்றதுக்கு போல ஓகே அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்களா, இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ட் ஆகிறாங்களா, அவங்க வேலையில் பிஸியாக இருந்திருப்பாங்க, அது நமக்கு தெரியும். இருந்தாலும் வேலையிலேருந்து 2 நிமிஷம் மெசேஜ் அனுப்பிச்சதுல என்ன இருக்குது, அது நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லை. ஆனால் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாத போது உங்களுக்கு ஒரு விதமாக ரியாக்ட் ஆகுது தெரியுமா, அங்கே தான் இஷ்யூவே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை பயங்கரமாக பாதிக்கும். எல்லாரும் அதை சீன் போடுறாங்க, ட்ரமாட்டிக்காக இருக்காங்க, டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக்ஸிக் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. மேபி அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட நம்ம போடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம டாக்ஸிக்னு ப்ளேம் பண்ணிட முடியாது, பட் நிறைய பேர்கிட்ட டாக்ஸிக் ட்ரெயிட்ஸ் இருக்குது. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை மாற்றிக்கிறதுல தான் அந்த அன்புன்றதே ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அகேன் வில் டாக் அபவுட் இட் லேட்டர். பட் இந்த இடத்துல அதை ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ட்ரமாட்டிக்காக நம்மளுக்கு ஃபீல் ஆகும், ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆகும். அது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே யார் வந்து ட்ராமானால் அஃபெக்ட் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்காங்களோ அவங்க உடனே நீ இதை சொல்லிட்ட, நீ ஒன்றால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க. பேசிக்காக அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க பார்ட்னர் சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் பாஸ்ட்டில் என்னமோ ஒன்று நடந்திருக்கும், அதை உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டனால உங்கள் பாடியோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி இது பயங்கரமாக எக்ஸென்ட்ரிக்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். 4 ரெஸ்பான்ஸ், ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் ஆர் ஃபான். இந்த 4 ரெஸ்பான்ஸில் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஜஸ்ட் சே உங்கள் பார்ட்னர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் அப்புறம் பேசவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நார்மலான சென்டென்ஸ். அவங்களுக்கு ஒர்க்காக இருக்கும், இல்லை காலேஜ் போயிட்டு வந்திருப்பாங்க, ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஏதோ ரீசன் இருக்குது. உங்களுக்கு சடனாக டயர்டாக இருக்கா, நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அவன் டயர்டாக இருக்குன்னா நம்ம அவ்வளோ தூரத்துக்கு ஆர் வி டூ மச் ஃபார் ஹிம், ஆர் வி டூ மச் ஃபார் ஹர் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் ஏன்டா என்னை இப்படி படுத்திட்டு இருக்கிறேன், நான் ஆல்ரெடி இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிற, நீ எனக்கு ஒரு சுமையாக இருக்கிறியே அப்படின்னு உங்கள் சின்ன வயசில் உங்களுடைய பிரைமரி கேர்டேக்கர் உங்கள் வார்த்தையில் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் உங்கள் மேலே. இப்போ அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு நான் உனக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கண்டிஷ்னலாகவே அன்பை பார்த்த நீங்கள் ஓகே இப்போ நம்ம அவருக்கு தேவைப்படல போல், இப்போ அவங்களுக்கு நம்ம தேவைப்படல போல், ஸோ வி ஆர் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் வி திங்க் வி ஆர் இன் தேர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இது காரணம் என்ன, சின்ன வயசில் வந்துட்டு நீங்கள் ஆசையாக வந்து இல்லை அன்புலையோ இல்லாட்டி நீங்கள் அழுதுட்டோ நீங்கள் ஏதோ ஒரு எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணி உங்கள் பிரைமரி கேர்டேக்கர்கிட்ட போகும்போது உங்கள் பிரைமரி கேர்டேக்கர் ரிப்பீட்டடாக, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நடக்கும், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் எனி பிரைமரி கேர்டேக்கர் அவங்களுக்குன்னு அவங்களோட லைஃப் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் மனசில் வந்துட்டு அது ரொம்ப ஆழமாக பதிகிற மாதிரி, நான் தான் இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது, இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அன்பையோ உங்களுடைய சந்தோஷத்தையோ உங்களுடைய எமோஷன்ஸையோ கில் பண்ணுற மாதிரி அவங்க அகேன் மறுபடியும் கீவேர்ட் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரெயின் லேர்ன்ஸ் பை பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த பிரெயின் லேர்ன்ஸ் பை பேட்டர்ன்றதுனால ரிப்பீட்டடாக அதை பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அது உங்களே ட்ராமடைஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதில் ஒரு மேஜரான இஷ்யூ என்ன அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் சில இடங்களில் வந்துட்டு ஐ நீட் ஸ்பேஸ், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் எனக்குன்னு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேசிக்காக வந்து அது யூ ஃபீல் லைக் யூ ஆர் பீயிங் அபேண்டன்ட்.
அவ்வளோதான். அங்கே தான் இஷ்யூவே மேஜராக. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஆர் நாட் ரியாக்டிங் டு யுவர் பார்ட்னர்ஸ் வேர்ட்ஸ். உங்கள் பார்ட்னரோட வார்த்தை பாஸ்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணியிருக்கு, அந்த இதுக்கு தான் நீங்கள் இப்போ ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கான்ஷியஸாக என்ன நடக்குதுன்றதை நம்ம அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப். ஸோ பேஸ்லைனாக என்ன அப்படின்னா, உங்கள் நர்வஸ் சிஸ்டம் இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணல. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது உங்கள் பாஸ்ட்டில் அன்புன்ற ஒரு விஷயம் அப்படியே டிஸப்பியர் ஆச்சு, ஆர் இன்கன்சிஸ்டன்ட் ஆச்சு, அப்படியே ட்ரெயின் அவுட் ஆச்சு, ஆர் ஃபேட் அவுட் ஆச்சுல்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு பேசிக்காக ரியாக்ட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இப்போ பேசிக்காக இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் பார்ட்னர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்கிறதுனால உங்கள் பாஸ்ட் ட்ரிகர் ஆகும்போது, உங்கள் பாஸ்ட் ட்ரிகர் ஆகிறதுனால உங்கள் நர்வஸ் சிஸ்டமும் ஷிஃப்ட் ஆகி நீங்கள் வந்து அந்த 4 ட்ராமா ரெஸ்பான்ஸ் ஏதாவது இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸும் இன்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக என்னென்னா, உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் ஒரு பெயின் வர ஆரம்பிச்சிருது, அதே மாதிரி உங்கள் பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக 2 பெயினை நீங்கள் சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ண முடியாததுனால நீங்கள் அதை உங்கள் பார்ட்னர் மேலே யூ டேக் இட் அவுட் ஆன் தம். ஸோ உங்கள் பார்ட்னருமே வந்துட்டு சில நேரம் தே கேன் பி அண்டர்ஸ்டாண்டிங், பட் நிறைய நேரங்கள் அவங்களால இருக்க முடியல அப்படின்னா அவங்களும் ஹர்ட் ஆவாங்க, அவங்களும் திரும்பி கத்துவாங்க. ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் இஷ்யூ. பட் ஒன்ஸ் த இன்டென்ஸ் மொமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற போது, ஈவன் இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் ஆர் நாட் ஃபைட்டிங், உங்களுக்கு ஒரு விஷயம் அப்போ தான் லேட்டராக ரியலைஸ் ஆகும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஷேம், ஒரு கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் பார்ட்னர் சொன்னதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை ஹர்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லலை, உங்கள் பார்ட்னரும் உங்களை ஹர்ட் பண்ணணுன்றதை சொல்லலை. பட் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற குழப்பத்தில் மேபி நான் தான் காரணம், நான் தான் அந்த தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்து உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுப்பீங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை அடிக்கிறதுக்காக நீங்கள் அதை பேசவே இல்லை, நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அங்கே பேசுகிறீங்க. ஸோ ட்ராமாவோட பேஸ் ரெஸ்பான்ஸே இஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் தான், இன் எனி வே இட் நோஸ் ஹவ். ஸோ அது சண்டை போடுறதுக்கும் சரி, அங்கேருந்து தெரிச்சு ஓடுறதுக்கும் சரி, ஆர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறதுக்கும் சரி, ஆர் அப்படியே ஷட் டவுன் ஆகிறதுக்கும் சரி. அப்படி இல்லாட்டி இப்போ புதுசாக ஃபான் அப்படின்ற வார்த்தை ஆட் ஆகிருக்கிறது, விச் இஸ் பேசிக்கலி ஓவராக பீப்புள் ப்ளீஸராக இருந்து, நான் என்னன்னாலும் கேட்டுக்கிறேன், என்னன்னாலும் சொல்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு அந்த பார்ட்னர் போயிடுவாங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து ட்ராமா ரெஸ்பான்சஸ் தான். அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்படி நடந்ததுன்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம். அகெயின் இருக்கலாம் தான் தவிர இதுதான் காரணமும் கிடையாது. there are multiple factors. இதை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அழகாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே உங்கள் பார்ட்னர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது நம்ம தான் ட்ராமான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம், அதுக்கு அசிங்கம், அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெஸ்அப் பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி கில்ட் அண்ட் ஷேமில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களையவே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களே நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இங்கே என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, இது ஒரு இருமுனை கத்தியாக மாறுது. நிறைய இடங்களில் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபரன்டேஷன் வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை மெஸ்அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையவே ஏமாற்றி உங்களையவே அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கு நீங்கள் உங்களையவே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் நிறைய கான்வர்சேஷன்ஸை ரீப்ளே பண்ணுவீங்க, இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. உங்கள் பார்ட்னர் கூட உங்களே அறியாமே ஒரு காம்படிஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவர் அங்கே பெர்ஃபெக்டாக இருக்கிறாரு, அவங்க அங்கே பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, ஆனால் நம்ம தான் இங்கே வந்து குறையா இருக்கிறோம், ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் அன்பில் சேஞ்ச் ஆகிறதுலாம் தப்பே கிடையாது, இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஒரு காம்படிஷன் ஆகி அந்த காம்படிஷனில் நீங்கள் தோற்று அதனால் நீங்கள் உங்கள் மேலேயே வந்து குறை சொல்லி நீங்கள் உங்கள் தலையில் பேர்டன் போடுற மாதிரி விஷயங்கள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே மேஜராக இன்னொரு இஷ்யூ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பார்ட்னரை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்கள் பிரெயினில் வந்து என்ன இருக்குது, உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு அழகாக இருக்கிற அன்பு எப்போவுமே வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்றதுனால உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ரீஅஷூரன்சஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட இப்போ சில இடங்களில் வந்து ரீஅஷூரன்சஸ் உங்கள் பார்ட்னர் கொடுக்காம இருக்கலாம், சில இடங்களில் அவர் கொடுத்துருக்கலாம், பட் வந்து அவர் போதுமான அளவு இல்லைனாலுமே நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்க, எதுவுமே இது பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நிறைய இடங்களில் சண்டை போடுறாங்க அப்படின்ற போது நீங்கள் உங்கள் அந்த இடத்துல வந்து உங்களோட சைடை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அமைதியாகவே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, you would want your partner to come down, you would want your partner to come there and say that yeah I still love you அப்படின்னா அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணுன்றதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, அந்த மாதிரி பார்ட்னர் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லைனாலும், அப்படி இல்லை அப்படின்னா அது உங்கள் பாடியை பயங்கரமாக அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அங்கே தான் இஷ்யூவே ஆரம்பிக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மைண்டில் இது தப்பாக போகுதுன்னு உங்கள் மைண்டில் நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் பார்ட்னர் ஸ்லிப்பப் ஆகிட்டாங்க, ஆர் அவங்க எதுவுமே ஸ்லிப்பப் ஆகலை, பட் அது உங்களுடைய பாஸ்ட்டில் ஏதோ ஒரு இடத்த ட்ரிகர் பண்ணிருச்சு அப்படின்னே வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நான் நினச்சேன்ல
ஆப்வியஸாக எனக்கு தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்கள் மைண்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா உங்கள் பார்ட்னர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அங்கே தான் மேஜரான இஷ்யூவே வருது. ஸோ உங்கள் பார்ட்னர் ஹூ ஹேஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஆல் திஸ் ஆர் ஹேஸ் வெரி லிட்டில் நாலேஜ் அபவுட் ஆல் திஸ் ஃபீல்ஸ் பிளேம்ட். ஸோ பிளேம் அவங்க மேலே வச்ச உடனே சில பார்ட்னர்ஸ் அதை புரிஞ்சுப்பாங்க, சில பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான் இந்த ப்ராப்ளம், பிரேக்கப்பு, அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே வருது. ஃபார் த பீப்புள் ஹூ ஹாவ் ட்ராமா and they are in a relationship, I want to say a few things to you. மொதல் விஷயம், நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் அந்த மொமெண்ட்டோட பெருசு. சில நேரம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது வந்து அதுக்கு எங்கேயோ இருக்கும். உங்கள் பாஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களே தவிர உங்கள் பார்ட்னரை நீங்கள் அடிக்கலை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பார்ட்னர் நிறைய இடங்களில் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரெக்கக்னைசிங் தட் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட், எந்த விஷயத்தை நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போதும் உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் திங் தட் ஐ வுட் சே இஸ் பாஸ் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்கள் ட்ரிகர்ஸாக கன்சிடர் பண்ணுறீங்களா, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்கள் பார்ட்னர் பண்ணுறது உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அது உங்கள் பார்ட்னர் பண்ணுற ட்ரிகராக இருக்காது, உங்கள் பாஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகிறதுனால லேர்ன் டு ரெகக்னைஸ் தோஸ் ட்ரிகர்ஸ். அந்த ட்ரிகர்ஸை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறது அது ஒரு வீக்னஸ் தானே தவிர அது ஷேம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரிகர்ஸை உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட எடுத்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது விஷயம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், கம்யூனிகேஷன். ஸோ உங்கள் பார்ட்னரை நீங்கள் அடிக்காமல், நீங்கள் உங்கள் பார்ட்னரை குறை சொல்லாமல், நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன நடக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் தெரப்பியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நீங்கள் நெட்டில் ஏதோ ஒரு விஷயங்கள் பார்க்குறீங்களோ எனிதிங் எல்ஸ், நீங்கள் எது பண்ணாலும் தெளிவாக நீங்கள் அதை கற்றுக்கிட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த விஷயம் இப்படி ஆகுது, எனக்கு அந்த விஷயம் அப்படி ஆகுது, எனக்கு இந்த விஷயம் இதுலேருந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. யூ டோன்ட் ஹேவ் டு பி அ தெரபிஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப், பட் யூ கேன் டெஃபினெட்லி கம்யூனிகேட் வாட் இஸ் ஹேப்பனிங். மேபி யுவர் partner might have an answer, again might தான், but still that would be an answer. So you have to start communicating. Fifth விஷயம் என்ன அப்படின்னா, you have to start separating your past from your partner. இதுதான் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் உங்கள் பாஸ்டில் இருக்கிற உங்கள் கேர்டேக்கருக்கும் சரி, நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற உங்களுடைய அந்த பர்டிகுலர் பார்ட்னர்கிட்டையும் சரி, ஒரே எமோஷனல் ப்ளூ பிரிண்டோட தான் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அது ரெண்டுமே ஃபெமிலியராக இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் பார்ட்னர் வேறு, உங்கள் பாஸ்ட் வேறு, அதை நீங்கள் பிரித்து ஆக தான் செய்யணும். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, சேஃப்டின்ற ஒரு விஷயத்த உங்கள் பார்ட்னர் கொடுக்கறதுக்கு அலோ பண்ணுங்க. இல்லை இது இப்படி தான் தப்பாக தான் போகும், எனக்கு தெரியும் இது தப்பாக தான் போகும், நான் இதை டெஸ்ட் பண்ணுறேன் என் பார்ட்னர், அவன் உண்மையிலே என்னை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அலோ யுவர் பார்ட்னர் டு எக்ஸ்பிரஸ். அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மையிலே அதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களுக்கு சேஃப்டி கொடுப்பாங்க. அவங்க முதல் தடவை உங்களுக்கு சேஃப்டி கொடுக்கும்போது ஆப்வியஸாக அவங்க மைண்டில் ஒரு தடவை இதே மாதிரி முன்னாடியும் நடந்திருக்கு, பாஸ்ட்லேயும் அப்படி தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோ இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள், தோ இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், அதை உங்கள் பார்ட்னர் கிட்ட போய் சொல்லி அதை பார்ட்னர் போட்டு அடிக்காதீங்க. ஏன்னா தே ஆர் ஜென்யூன்லி டேக்கிங் இன் எஃபர்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, அலோ யுவர் பார்ட்னர் டு கிவ் சேஃப்டி மல்டிபிள் டைம்ஸ். ஏன் அப்படின்னா யுவர் பிரெயின் லேர்ன்ஸ் பை பேட்டர்ன்ஸ் அண்ட் நாட் லாஜிக். அண்ட் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பாயிண்ட் 7 நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாஸ்ட் உங்கள் ஃப்யூச்சரை நிர்ணயிக்காது. உங்கள் பாஸ்டில் இருக்க ட்ரிகர்ஸ் தான் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட வருன்றது கிடையாது. எந்நேரமும் எதுனாலும் மாறலாம். இஃப் யூ ஹாவ் த ரைட் பர்சன் அண்ட் இஃப் யூ ஹாவ் த எபிலிட்டி டு ட்ரஸ்ட் யுவர் பார்ட்னர் அண்ட் யுவர் செல்ஃப் and you have it in you to take accountability of your personal triggers. ஆமாம், என்கிட்ட இந்த மாதிரி சில டாக்ஸிக் ட்ரைட்ஸ் இருக்குது, ஆமாம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ட்ரிகராக இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நானாக இதை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கல, பட் அது என் பாஸ்ட்னால நான் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஆமாம் நான் தப்பு பண்ணுறேன், இந்த விஷயங்கள்லாம் நல்லது பண்ணுறேன், இந்த விஷயங்கள்லாம் நான் தப்பு பண்ணுறேன், இந்த விஷயங்கள்லாம் நான் கஷ்டப்படுறேன், இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஈஸியாக கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்னு பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். அப்போ தான் உங்களால் உங்கள் உலகத்தையே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் இதுதான் உங்கள் உலகம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் உங்கள் உலகத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் இட் வித் யுவர் பார்ட்னர். மேபி ஸ்டார்டிங் ஃபேஸில் உங்களால் பார்ட்னரோட உலகத்தை புரிகிற அளவுக்கு உங்கள் மென்டாலிட்டி இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னு சொல்லலை. பட் முடியலைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னருக்கு அது புரியும். இந்த நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பீங்க தெரியுமா, லவ் இஸ் நாட் அபவுட் 50-50, இட் இஸ் அபவுட் 80-20 and 20-80 சம்டைம்ஸ் அப்படி. எல்லாமே இதுதான்.
நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்கள் உலகத்தை போய் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னருக்குமே ஈஸியராக இருக்கும். ஏன்னா உங்கள் பார்ட்னர் வந்து இஃப் ஹி ஆர் ஷீ ஹேஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் செட் ஆஃப் ட்ராமா, அவங்களுக்கு ட்ராமானா என்னன்றது புரியும், இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அது எதுவுமே தெரியல அப்படின்னா புரியாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த விதமான ட்ராமாக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க, நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் ட்ராமாவை எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்ற அந்த உலகத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா they might have an answer, but I will tell you one thing very strongly, only they can't heal you, only the partner can't heal you. You also have to join, you also have to take hold of their hands in order to complete the journey of healing. So yes, இந்த இடத்துல இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறையா பேசணும், இன்னும் ஸ்ட்ராங்காக பேசணும், இன்னும் பவர்ஃபுல்லாக பேசணும்னு நினச்சேன். பட் அகேன் as I said, my mental and physical health is not as well as I wanted to be for this episode. So yeah, இது வந்து எக்ஸ்கியூஸ் இல்லாமல் இந்த எபிசோட் உங்கள் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இல்லை அப்படின்னா மன்னிச்சிடுங்க, சாரி. பட் ஸ்டில் ஐ ஹோப் இந்த விஷயத்துலேயே நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோன்னு. உங்களுக்கு இது எதுவும் ரிலேட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வாரம் தி அதர் சைட் ஒரு பர்சனுக்கு ட்ராமா இருக்குது, அவங்க லவ் பண்ணால் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். ட்ராமா இருக்கிற ஒரு பர்சனை லவ் பண்ணும்போது அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நம்ம பேசணும்ல. ஸோ சைட் ஏ அண்ட் சைட் பி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ 10th of March 7 PM நம்ம டைம். Until then, this is your friendly neighborhood therapist signing off. #a better today.